hello, வணக்கம் and welcome to the show. இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நேரலையில வந்து நம்மளோட நேர்களுக்கு பலவிதமான கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிபிஆர் ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருந்து டாக்டர் புவனேஸ்வரி வந்திருக்காங்க. ஹலோ மேம். மேம், இன்ஃபெர்டிலிட்டி இதை பற்றி பேசணும்னா பலவிதமான டாபிக்ஸ் இருக்குது. பட் இன்ஃபெர்டிலிட்டிக்காக வர பேஷண்ட்ஸ் வேரி ஆகுறாங்களா? சிட்டியை சேர்ந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அதை அணுகுறாங்க, இல்லை வில்லேஜை சேர்ந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு அதை வேறு மாதிரி அணுகுறாங்க. இது மாதிரியான ஒரு எண்ணப்பாடு வேறுபடுதா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஜியாகிரபிக்கலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சோஷியல் ஆஸ்பெக்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அந்த டூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டோ அந்த அவேர்னஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அதை சூஸ் பண்ணுறதும் வந்து அவங்களோட ஆஸ்பெக்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரூரலில் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ ப்ராப்ளம்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ ரூரலில் இருக்கவங்களுக்கு மோர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு டியூபல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் தான் இருக்குது நிறைய பேருக்கு. இல்லைன்னா வந்து இந்த டயட் பேட்டர்னால் வந்து அன்ஹெல்தி டயட்னால வந்து நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதாகட்டும் ப்ளஸ் காஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தே வில் ப்ரிஃபர் அது வர்றதுக்கே யோசிப்பாங்க. அதனால் அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். பட் இதில் சிட்டிஸில் இருக்கவங்க இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் இது மாதிரியே தான். இது வந்து சீக்கிரம் அவேர்னஸ் இருக்குது. தே வில் கம் வெரி ஃபாஸ்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட். ப்ராப்ளம்ஸ் வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கும் வந்து அந்த பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய காமனாக இருக்குது. அதர் தென் தட் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு இங்கே ஸ்டே பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், அந்த காஸ்ட் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒன்லி ட்ரீட்மெண்ட் மட்டும் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஓகே ஃபைன். பிசிஓடி ப்ராப்ளம்னு சொன்னீங்க. பிசிஓடி இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பிசிஓடி தான் மெயின் ப்ராப்ளமா இல்லை பல விதமான சிஸ்ட் இருக்கா பிசிஓடியை தவிர? பிசிஓடி இஸ் த காமனஸ்ட் இது அப்படின்னு சொல்கிறது ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால. பட் அதர் தென் தட் வி ஹாவ் அதர் சிஸ்டர் லைக் ஓவரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரி தான் சொல்கிறது, முட்டைப்பை தான் ஓவரின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக ரெண்டு சைடு இருக்கும். யூட்ரஸ் வந்து காமனாக சென்ட்ரலில் இருக்கும், போத் சைட்ஸ் வந்து ஓவரிஸ் இருக்கும். ஸோ அந்த ஓவேரியன் சிஸ்டில் வந்து ஃபங்க்ஷனல் சிஸ்டங்கிறது அனதர் காமன் கண்டிஷன். அது என்னென்னா நார்மலாகவே மந்த்லி வர ஊசைட்ஸ் வந்து இது எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும், வெடிக்காமல் இருக்கலாம். சில சமயம் வெடித்தாலும் வந்து அதில் பிளட்டு கலெக்ட் ஆகிட்டு கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது சில சிஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து ஒரு 1 or 2 months சம்டைம்ஸ் அது குறையாது. நார்மலாக விட்டோன்னா ஆஃப்டர் 3 months ஸ்பான்டேனியஸாக சம்டைம்ஸ் போயிடும். பட் ஒரு சில பேருக்கு அப்படியே இருக்கும். அது வந்து ஃபங்க்ஷனல் சிஸ்ட் அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து ஈவன் பிஃபோர் மேரேஜ் சைல்ட்ஹுட்லேயே வந்து சில அந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸ் அப்படிங்கிறோம், இல்லைன்னா வந்து டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படிங்கிறது காமன். அதில் என்னென்னா அந்த சிஸ்ட்டுக்குள்ளாரே வந்து இந்த ஹேரு பல் இந்த மாதிரி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். பட் அதெல்லாம் இருந்ததுன்னா வி ஹவ் டு ரிமூவ் அது வந்து. அண்ட் அதர் தென் தட் மற்ற ஒவேரியன் டியூமர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் 1 to 2% சான்சஸ் தான். பட் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டெக்டமி பண்ணி நம்ம பயாப்சி அனுப்பணும். ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஸ்ட். அண்ட் இன்னொரு காமன் சிஸ்ட் என்னென்னா எண்டோமெட்ரியோட்டிக் சாக்லேட் சிஸ்ட்னே எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த சாக்லேட் சிஸ்ட் இருக்கும், நிறைய முறை ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது இருக்கிறதுல கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லலாம். அது வந்து சிஸ்டன் இருந்தாலே நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃபைன். ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஜெபா மேம், மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே ஜபா, உங்கள் ஏஜ் என்ன? 27 மேம். ஓகே ஜபா, நீங்கள் மேம் கிட்ட பேசலாம். சொல்லுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க ஜபா. மேம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 years கிட்ட ஆக போகுது மேம். ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் வந்து கன்சீவா இருந்தேன். கன்சீவா இருந்து 7 months ஆரம்பிக்கும் போது பேபி பிறந்து தலையில ஏதோ கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே நார்மல் டெலிவரி பண்ண வச்சு குழந்தை இறந்துச்சுமா. இறந்துதான் பிறந்துச்சு. எங்க கட்டி இருந்ததுமா? தலைக்குள்ள ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப தலைக்குள்ள கட்டி இருக்கு. இது வந்து பிரெயின்ல கட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேம். அனாடி வேண்டாம் அந்த பேபி அப்படின்றாங்க மேம். சரிம்மா. இப்ப இப்ப கன்சீவா இருக்கேன் மேம். ஓகே. இப்ப 3 months கிட்ட ஆகுது. ஆனா வந்து ஒரு 2 daysக்கு முன்னாடி ஸ்கேன் நான் ரெகுலரா பாத்துட்டே இருக்கிறேன். அது ஒரு 5 கோடி கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா.
இப்ப 2 days முன்னாடி லைட்டா ப்ளீடிங்கா போக ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தால பேபி நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனா லைட்டா ப்ளீடிங் பட்டுட்டே இருக்குது. நான் வீக்லி ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு தான் மேம் இருக்கிறேன். அதனால வேற எதுவும் ப்ராப்ளம் வருமா மேம்? ஓகே ஓகே இல்லைம்மா, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு ஏதோ அப்நார்மலிட்டி இருந்திருக்கு. அது வந்து கோரியன் சிஸ்டா என்னன்னு தெரியாது. பட் இல்லை ஒருவேளை ஆனன் கஃப்லி நீங்கள் சொல்கிறது ஹைட்ரோகெஃப்லஸ் எதை வந்து மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் அது ஏதாவது இருந்ததுன்னா அது அட்டாப்சி அமைச்சிருந்தீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஜெனட்டிக் ப்ராப்ளமா இல்லை டெவலப்மெண்டல் ப்ராப்ளமான்னு தெரிஞ்சிருக்கும். பட் ஒருவேளை ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால கூட மெனிங்கோசில்னு சொல்கிறது. நான் ஃபோலிக் ஆசிட் எடுக்கவே இல்லை. இந்த 6 months ஃபோலிக் ஆசிட் எடுக்கல, அதான் ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்ததுன்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிங்கிறதுமா அது வந்து தலையில் வரலாம், முதுகு தண்டுவடத்தில் வரலாம், அது பல்ஜ் ஆகிட்டு கட்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஃபோலிக் ஆசிட் எடுத்துங்கன்னு இந்த ப்ரெக்னென்சியில் அந்த மாதிரி வராது. பட் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நஞ்சுக்குடி கீழே இருக்குன்றீங்க, அது போக போக மேலே போயிடும். பட் சில பேருக்கு அந்த மாதிரி ப்ளீடிங் பட்டுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பட்டுட்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. மோஸ்ட்லி இதனால் வந்து பேபிக்கு ஒன்றும் ஆகாதுமா. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்லெஸ் அதிகமாக ரொம்ப கிளாட் ஃபார்ம் ஆகிட்டு ப்ளீடிங் இருந்தால் ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் வரணும். பட் மினிமலாக வந்துட்டுருக்கானா நத்திங் டு வரி, பட் யூ ஷுட் பி அண்டர் சூப்பர்விஷன்மா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சொல்லுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்மா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஓகே ஃபைன். இப்போ கால் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பேனிக் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு இப்படி ஆகிட்டனால ரெண்டாவது பேபிக்கு ஏதாவது ஆகிடுமோன்ற பயம் அதிகமாக இருக்குது. இது ஜென்ரலாக நிறைய பேர் சொல்கிறது ஃபர்ஸ்ட் பேபி அபார்ட் ஆகிடுச்சுனாலே அது ரொம்ப கஷ்டம் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா அந்த பயம் இருக்கும். ஏன்னா வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆகும்போது வந்துட்டு தே வில் பி மோர் ஆன்ஷியஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இருக்கும். அது அபார்ஷன் ஆகிடுச்சுன்னும் போது அது வந்து ரொம்ப பேருக்கு கவலையாக தான் இருக்கும். பட் அது வந்து ரெக்கரன்ஸ் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த ஸ்பொராடிக் அபார்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஏன் ஃபர்ஸ்ட்டில் வந்து நிறைய முறை அது மாதிரி நடக்குதுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்க்குறது மெடிக்கலாக ரீசன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் என்ன இவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தே ஓன்ட் பிளான். அது வந்து இமீடியட்டாக கன்சீவ் ஆகிடும். இல்லைன்னா வந்து அந்த பிளானிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ப்ரீநேட்டல் வைட்டமின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா டைமும் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து அங்கெல்லாம் என்ன அப்ராட்லலாம் பார்த்திங்கன்னா ரொட்டீனாகவே அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து யாரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பிளான் பண்ணி அந்த ஃபோலிக் ஆசிட் ஒரு ஸ்மால் டேப்லெட் தான், அது வந்து டெய்லி எடுத்துக்கலாம். எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நியூரல் டியூபெல்லாம் வெரி ஈஸியாக ப்ரிவென்டபிள் தான். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால கூட அந்த அபார்ஷன்ஸ் நடக்கலாம். சில பேருக்கு தைராய்டு பிளட் டெஸ்ட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ஸோ அன்லேஸ் நம்ம போய் செக் பண்ணால் தான் சிலதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி அன்டயக்னோஸ்டாக டயபெட்டிக் இருக்கும், தைராய்டு இருக்கும், இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அந்த மாதிரி அபார்ஷன் ஆகும். பட் ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வராங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்மளால் டயக்னோஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் இவங்க சொன்ன மாதிரி பெட்டர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் இம்பார்ட்டன்ட் தெரியுது இல்லையா, அது ஒரு சிம்பிள் டேப்லெட் தான். அண்ட் டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம். டெய்லி டேப்லெட் பிஃபோர் ப்ரெக்னன்சி கூட எடுத்துக்கலாம். ஆமாம், ப்ரீநேட்டல் அப்படிங்கிறது பிஃபோர் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாங்கன்னா ஒரு 3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம். பிளான் பண்ணல எப்போனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் தே கேன் டெய்லி ஸ்டார்ட் டேக்கிங். வி நெவர் நோ எப்போ ப்ரெக்னன்சி ஆகும்னு இல்லையா. So they can start taking as soon as they are married. Okay fine. next caller கிட்ட பேசலாம் மேம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் ஜான்சி மேடம். நாங்க நெற்குன்றத்துல இருந்து கால் பண்றோம். ஓகே ஜான்சி, நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு வந்து 1 year-ஆவே இந்த வெள்ளைப்படுறது இருக்கு மேடம். நானும் 2-3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க டேப்லெட் கொடுக்குற நேரம் நல்லா இருக்குது, அப்புறமேட்டுக்கு பார்த்தா திரும்பி வர ஆரம்பிச்சிருது. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன ஏஜ்மா இப்போ? எனக்கு இப்போ 24 மேடம். 24. ஓகே. இப்போ மேரேஜ் எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு சொன்னீங்க? மேரேஜ் ஆகி 4 years ஆகுது மேடம். 4 years. குழந்தை இருக்கா? பாப்பா இருக்கிறா, குழந்தை இருக்கு. ஓகே ஓகேம்மா. ஸோ அது வந்துட்டு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு லோக்கலில் டாக்டர்கிட்ட பார்க்கணும். டயபெட்டிஸ் ஏதாவது சுகர் லெவல் ஏதாவது அதிகமாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த டைம் டெஸ்ட் பண்ணு மேடம், சுகர் ப்ரெஷர் இருக்கான்ட்டு அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி. ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கான்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
சரிம்மா, கரெக்டாக தான் அவங்களுக்கும் பண்ணியிருக்கீங்க. நார்மலாக தான் இருக்குன்ட்டாங்க. ஓகே, அப்போ வெஜினலில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் இன்ஃபெக்ஷன் ஒரு டெஸ்ட் எடுக்கணுமா? அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அதில் இன்னும் எந்த மாதிரி ஆர்கானிசம், பாக்டீரியாவா, ஃபங்கலா என்னன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் போட்டாங்கன்னா சரியாயிடும். இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தோம்னா, ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்ங்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து அது ஒரு சிம்டம் தான், அதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால வந்து எக்ஸாமின் பண்ணி அதுக்குரிய சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஸ்பெசிஃபிக்காக நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா அது வந்து கரெக்ட் பண்ணலாமா. அதனால அங்கே லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பேசுங்க, அவங்க கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கவிதா ஃப்ரம் திருநெல்வேலி. கவிதா, உங்கள் ஏஜ் என்ன கவிதா? 28. ஓகே கவிதா, நீங்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகே மேம். சொல்லுங்க கவிதா. சொல்லுமா. ஹலோ மேம், எனக்கு டெலிவரி ஆகி 2 months ஆகுது, செகண்ட் பேபி. ஓகேம்மா. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் பிபி இருந்துச்சு, இப்போ செகண்ட் பேபிக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கு ஓகே. இருந்துச்சு. அது இப்போ செகண்ட் பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பிபி டேப்லெட் வந்து போட சொல்றாங்க. ஓகே. நைட்டு தூங்கும்போது ஒரு மாதிரி மூச்சு திணறல், செஸ்ட்ல ஒரு மாதிரி பெயின் மாதிரி இருக்கு. இதனால ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராப்ளம் வருமா மேம்? இல்லைம்மா, இது கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு பிபி வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது வேறு, அது பிஹெச்ன்னு சொல்லுவோம். அது டெலிவரி ஆன உடனே ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து அந்த 10 டேஸ்க்குள்ளே சுத்தமாக கம்மியாயிடும். பட் உங்களுக்கு கன்சிக்வெண்ட்டாக இருந்திருக்கு, ப்ளஸ் இப்போவும் போட சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் தான். ஸோ நீங்கள் மெடிசன் வந்து அந்த டவுட்டே வரக்கூடாது. கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். டேப்லெட்ஸ் அந்த டாக்டர் வச்சு ஒரு ஃபிசிஷியன் கிட்ட கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ அப் இருக்கணும். நீங்கள் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் இருக்கீங்கன்னா ஒரு இசிஜி ஏதாவது எடுத்து பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக. இல்லை, இது பிபினால இந்த மாதிரி இருக்கா மேம், இல்லைன்னா வேற எதுவும் ப்ராப்ளமா மேம்? அது நம்ம இசிஜி எடுத்து பார்க்கணும். பிபி வர்றதுனாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். அதனால் கார்டியாக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு எக்கோவோ இசிஜி எடுத்து பார்த்துருங்க. அது நார்மலாக இருந்தால் சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிக், ஒருவேளை லேட்டாக சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தால் ரிஃப்ளெக்ஸ்னால கூட உங்களுக்கு அந்த நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜராக இருக்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். அதை பார்த்துட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். தென் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்போது ஆல்ரெடி நீங்கள் ஆன்சைட்டி வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து இன்னும் பிபி இன்க்ரீஸ் பண்ணிடும். நீங்கள் அது போயிட்டு டாக்டர்கிட்ட இது ரெண்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. அது நார்மலாக இருக்குன்னா நீங்கள் ஆன்டாசிட் எடுத்தாலே போதும். இல்லை படுக்கிற பொசிஷனோ இல்லை டயட் வந்து ஏதாவது ரொம்ப ஆயிலி ஸ்பைசி டயட்டாக லேட்டாக சாப்பிட்றீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து நிறைய நேர்கிட்ட பேசலாம். அதுக்கு கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்ஃபர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ரம்யா மேம், ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. ரம்யா, உங்கள் ஏஜ் என்ன ரம்யா? எனக்கு 26 ஆகுதுங்க மேம். ஓகே ரம்யா, நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். சொல்லுங்கள் ரம்யா, உங்கள் பிரச்சனை என்ன? ஹலோ டாக்டர், எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 year ஆகுது மேம். ஸோ நான் 1 yearல 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேங்க. 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்து துடிப்பு இல்லைன்னு, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து கன்சீவாக இருக்கேன் மேம். ஒரு 9 days தள்ளி போயிருக்கு. ஓகே. செக் பண்ணி பார்த்தேன், கன்ஃபார்ம் வந்திருக்கு. வீட்லயே டெஸ்ட் கார்டு வச்சு செக் பண்ணி பார்த்தோம், கன்ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ அடிக்கடி கொஞ்சம் வயிறு வந்து அடிவயிறு வந்து சுள்ளுன்னு வலிக்குதுங்க மேம். அந்த சுள்ளுன்னு வலிக்கிறப்ப கொஞ்சம் வயிட்டு ப்ளீட் ஆகுதுங்க. ஓகே. எனக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வேறு இருக்கு, பிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ நான் அதுக்கு ஒரு 3.5 years டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. டோட்டல் 5 years எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 1.5 year எடுக்கணும் மேம். ஸோ அதனால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகுமோ என்னமோன்னு. அதுதாம்மா, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை மேம், இனிமேதான் போகணும். 15 days கண்டிப்பாக இம்மீடியட்டாக போ. என்னம்மா? இனிமேதான் டாக்டர் கிட்ட போகணும் மேம். ஒரு 15 days ஆனதுக்கு அப்புறம் போகலான்னு இருக்கேன் மேம். இல்லை இல்லைம்மா, 9 அப்படி days ஆகுதுங்க.
அப்படி இல்லைம்மா, எப்போவுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு முறை இது வந்து ப்ரெக்னென்சி அபார்ஷன் ஆயிருக்கு. 2வது ஆஸ் சூன் as பாசிபிள் நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் போய் டாக்டர் பார்க்குறீங்களோ அது நல்லது. ஏன்னா எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். பார்த்துட்டு வீட்டில் சொல்லியிருப்பாங்க 3 மந்த்ஸ் ஆகட்டும் பார்க்கலாம், 2 மந்த்ஸ் ஆகட்டும் பார்க்கலாம். அப்படி கிடையாது. இப்போல்லாம் இருக்கிற அட்வான்ஸ் இதில் வந்துட்டு நம்ம ஏர்லியராக நிறைய இதை டயக்னோஸ் பண்ணி தடுக்க முடியும். நீங்கள் இமீடியட்டாக போய் ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு, ஏன்னா லாஸ்ட் டைம் மிஸ்கேரேஜ் ஆயிருந்திருக்கு, பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அது இன்க்ரீஸ் ஆகுதான்னு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணி அது ஏர்லி ப்ரெக்னென்சிலே நம்மளால் வந்து ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டு ப்ளஸ் நிறைய சப்போர்ட் போட வேண்டியிருக்கும். அதனால் அந்த சப்போர்ட்ஸ் அதை எடுத்துக்கோங்க. எதுக்காகனா 2 ரீசன் இருக்கலாம். முன்னாடி வந்து அந்த மாதிரி ஆனதுக்கு நமக்கு இப்போ ரீசன் தெரியல. நடுவுலேயே நீங்கள் சில டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். பட் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வி ஹவ் டு ஸ்டார்ட் சம்திங் இப்போது. அதனால் போய் டாக்டர்கிட்ட மெடிசன்ஸ் ஏதாவது வந்து சப்போர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாதீங்க. 15 டேஸ் கூட லேட் தான். நீங்கள் இப்போவே போய் டாக்டர்கிட்ட கரெக்டாக வந்து அந்த டெஸ்ட் பிளட்டில் எடுத்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபோலிக் ஆசிட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃபிட்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்குரிய மாத்திரை எடுத்திருக்கீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் வந்து சம் ட்ரக்ஸ் வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் ப்ரெக்னென்சி, அதில் எடுக்க முடியாது. சில ட்ரக்ஸ் ஆர் சேஃப். அது வந்து நீங்கள் உங்கள் ஒரு யார் டாக்டர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்காரோ அவர்கிட்ட போயிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் மெடிசன்ஸ் இதே எடுக்கலாமா இல்லை சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்கணும். கைனகாலஜிஸ்ட் கிட்ட. சொல்லுமா. மேம் இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது கூட அந்த லெவிசில் 500ங்கிற ஒரு டேப்லெட் நான் எடுத்துட்டு இருக்கேன் மேம். ஓகே. ஸோ அந்த டேப்லெட் வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது கூட அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃபோலிக் ஆசிட் எல்லாம் எடுக்கிறீங்களா? ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த ட்ரக் எல்லாம் எடுக்கும்போது. அதெல்லாம் எடுத்திருக்காங்க மேம். சரி, அப்போ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் யூ ஷுட் கோ டு த டாக்டர். அவங்க க்ளோஸ் ஃபாலோஅப்பில் இருக்கிறது பெட்டர் டு ப்ரிவெண்ட் வந்து நெக்ஸ்ட் மிஸ்கேரேஜ். ஓகேங்க மேம். அந்த வெள்ளப்படுதல் வந்து அப்பப்போ அந்த வயிறு வலி வந்து லைட்டாக ப்ளீட். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா வயிற்று வலி வருதுன்னா இப்போ வந்து எந்த டாக்டராக இருந்தாலும் பயப்படுவாங்க. ஏன்னா ஏர்லி ப்ரெக்னென்சியில் பெயின் வந்தால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி யூட்ரஸில் இருக்கான்னு பார்க்கணுன்னு எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, டாக்டர் கைடன்ஸோட எது ஒன்றுமே பண்ணுறது நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் சுதா பேசுகிறேங்க, ஈரோட்லேருந்து. உங்கள் ஏஜ் என்னம்மா? 24ங்க. ஓகே, ஃபைன். நீங்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகேம்மா. லாஸ்ட் மந்த் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. ஹலோ. சொல்லுமா, கேட்டுட்ருக்கேம்மா. லாஸ்ட் மந்த் வந்து 54 டேஸில் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ருபெல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் போட்டிருக்கேன். சரிம்மா. இப்போ 3 மந்த் கேப் விட சொல்லியிருக்காங்க. ஆமாம். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா பிரெஸ்ட்டில் வந்து சைடில் வந்து பிரெஸ்ட்டில் சைடில் இருக்குல்ல மேம், லெஃப்ட் சைடு. ஆமாம். அது வந்து கொஞ்சம் சுரீர்வும் குத்துற மாதிரி இருக்கு. கிளியராக கேட்கலம்மா, நீங்கள் பேசுறது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. கொஞ்சம் ஆடிபிளாக இருக்கணும்னா நீங்கள் ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுனீங்கன்னா டாக்டர் கொஞ்சம் ஆடிபிளாக இருக்கும். பிரெஸ்ட் லெஃப்ட் சைடு பிரெஸ்ட்லிங் மேம். ஓகேம்மா. குத்துற மாதிரி இருக்கு. அப்புறம் நடு முதுகுல குத்துற மாதிரி இருக்கு. ஓகே. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதில்ல, அப்படியெல்லாம் ஒரு கட்டியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு அப்புறம் ஃபுல்லாக உடம்பு ஒரு முதுகெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அப்புறம் வந்து மேடம் வந்து பி காம்ப்ளெக்ஸ் வந்து பத்தாம இருக்கும், அதனால தான் எரியுது, சரி, அதனால டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபீல் இருக்கு. அது என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே. இல்லைம்மா, அது ஒன்றும் இது ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் இருக்கமா தெரியல. அது ருபெல்லா வந்து அது என்னமோ நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்க, அது ஓகே, வெரி குட் தான் சொல்லணும். என்ன வந்து அது கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அடுத்த மிஸ்கேரேஜ் வராமல். பட் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் நிப்பிள் சென்சிட்டிவாக இருக்கும், இல்லை பிரெஸ்ட் ஏதாவது இதாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அவங்க எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. எதுவும் கட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. சம்டைம்ஸ் விட்டமின் ஈயோ அவங்க பி காம்ப்ளெக்ஸ் கம்பைண்டாக கொடுத்துருக்கலாம். அந்த டேப்லெட் மல்டி வைட்டமின் எடுத்தால் கூட போதும் தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஜென்ரலைஸ்டு சிம்டம்ஸ் தான். பட் முதுகுக்கு பின்னாடியும் வலிக்குது, பிரெஸ்ட் சைட்லையும் வலிக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் கேஸ்ட்ரிக்காக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்டாசிட் எதாவது எடுத்து பாருங்கள், பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் கவிதா, மதுரையிலேருந்து கூப்பிடுறேன். கவிதா, உங்க ஏஜ் என்ன கவிதா? எனக்கு 30.
ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட பேசுங்க. இப்போ ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேபி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா 6 மந்த்ஸ்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இனிஷியல் ட்ரீட்மெண்ட் போகும்போது எனக்கு டியூப் பிளாக் இருக்கு அப்படின்னு சொல்றத ஃபைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து டியூப் பிளாக் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணி டியூப் பிளாக்கை ரிமூவ் பண்ணாங்க. 2 டியூப்ல பிளாக் இருந்துச்சுன்னாங்க, ரெண்டுமே ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா நான் கன்சீவ் எதுவுமே ஆகவே இல்லை டோட்டலா. தென் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப வந்து ஃபைனலா என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு சொல்லும்போது எண்டோமெட்ரியம் வந்து எனக்கு திக்னஸ் வரவே மாட்டேங்குது. மேக்ஸிமம் என்னோட எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 4.5 அதுக்கு மேல போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால எனக்கு கேரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் மேபி என்ன இஷ்யூவா இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட பிளட் ஃப்ளோ வந்து யூட்ரஸ்ல பிளட் ஃப்ளோ இல்ல, அது வந்து யூட்ரஸ் வந்து அவங்க எனக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கும்போது ஒயிட் கலர்ல இருந்தது. ஆக்சுவலா வந்து பிங்க் கலர்ல இருக்கும், பிங்கா இல்ல ஒயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கும்போது அவங்க கேரிங் பண்ண முடியாது, நேச்சுரல் கேரிங்கோ அல்லது ஐஓஐயோ அது வந்து பாசிபிலிட்டி இல்ல. ஐவிஎஃப்க்கும் வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் கம்மி தான், அதுக்கும் பாசிபிலிட்டி ரொம்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் ஓகேம்மா. இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து அது இப்போ நிறைய பேருக்கு இருக்குது ப்ராப்ளம். பட் என்னென்னா ரீசன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது வந்து இமீடியட்டாக நம்ம வந்து முடியாதுன்னு ஜம்ப் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கான்னா எய்தர் அது வந்து நார்மல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்திருக்கலாம், இல்லை டியூபர்குலோசிஸாக இருந்திருக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். டியூப் பிளாக் இருந்து எடுத்திருக்காங்க ஓகே, பட் அந்த டியூப் பிளாக் ஆகிறது காமன் காஸ் வந்து டியூபர்குலோசிஸ் தான், அப்டாமினல் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறது, டிபி. அது வந்து நம்ம ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ பயாப்சியோ அப்போ பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. இல்லைன்னா கண்டிப்பாக டிபி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிபிக்கான எலமெண்ட்ஸ் அவங்களால இங்கே எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. டிபி ஃபைன் பண்ண முடியலன்னாங்க. இல்லைம்மா, அந்த யூட்ரஸ்லேருந்து டிஷ்யூ எடுத்து அமைச்சிருக்காங்களா டிபி பிசிஆர் அப்படின்னு? இப்போ ஒரு ஹிஸ்டோஸ்கோபி ஆக்சுவலாக ஒரு 3 months முன்னாடி ஒரு ஹிஸ்டோஸ்கோபி பண்ணோம். ஹிஸ்டோஸ்கோபி பண்ணும்போது அவங்களால ஃபைன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. டிபி ஃபைன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இல்லை அது பயாப்சி அந்த அமைச்சிருக்காங்க இல்லைம்மா, லேப் டெஸ்ட் அமைச்சு பார்த்துருக்காங்க இல்லையா? ஆமாம் மேம். அது டிபி பிசிஆர்னு ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அப்படி இல்லைன்னா ஹிஸ்டாஸ்கோபி பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? அதில் தான் ஃபைன் பண்ணாங்க, பிளட் ஃப்ளோ இல்லைன்னு சொல்லிட்டு. அதில் பிளட் ஃப்ளோ இல்லைங்கிறது அதில் தெரியாதம்மா, ஸ்கேன் வேலையை தான் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் அது பிளட் சப்ளை இல்லைன்னா தின்னாக இருந்துருக்கலாம், அதனால் அப்படி சொல்லியிருந்துருக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்காரிங் ஏதாவது இருந்தால் கூட அது மாதிரி ஒயிட்டாக வந்து பிளட் சப்ளை இல்லாத மாதிரி தெரியும். என்னென்னா நிறைய ஈஸ்ட்ரஜன் டேப்லெட் ட்ரை பண்ணலாம், 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா எண்டோமெட்ரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும்னா யூட்ரஸ் லேயர் நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இம்ப்ளான்டேஷனுக்கு. பட் என்னென்னா இப்போல்லாம் வந்து நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி எங்களோட எத்தனையோ பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்ரோஃபிக் தின் எண்டோமெட்ரியம் வந்திருக்காங்க. வி ஹவ் டெவலப்ட் எல்லாருக்குமே வந்து அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஆகி ப்ரெக்னென்சி எல்லாம் ஆறுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்லெஸ் டிபியாக இருந்து ஸ்காராக இருந்தாலோ இல்லை ப்ரீவியஸாக ஏதாவது டிஎன்சியோ சர்ஜரி பண்ணி ரொம்ப எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த சான்சஸ் கம்மி. மற்ற எல்லா ரீசனுக்குமே வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியும், மெடிசன்ஸ் போட்டு சரிப்படுத்த முடியும். அது சரியாக கரெக்டாக பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போல்லாம் ஸ்டெம் செல் தெரப்பி இருக்குது, நிறைய அட்வான்ஸ் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ளே வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணி அதில் டெவலப் பண்ணுறோம். அதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஐவிஎஃப் சென்டரில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லேயர் கொண்டு வரலாம். பட் எண்டோமெட்ரியம் லேயர் நல்லா அட்லீஸ்ட் 6 to 7 mm வந்தால் கூட ப்ரெக்னன்சிஸ் வருது. அதனால யூ கேன் ட்ரை. ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். நெக்ஸ்ட் நேயர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். ஓகே ஃபைன். இப்போது கால் பண்ண நேயர்களில் பல பேர் வந்துட்டு 5 years ஆகிடுச்சு, இப்போ கால் பண்ணுறாங்கன்னா ஓகே ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். 6 months 3 monthsலேயே ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு ரொம்பவே பேனிக் ஆகிடுறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சுற்றி இருக்க சொசைட்டியா இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு ஆன்சைட்டி கிரியேட் ஆகிடுதா? இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஷி ஹஸ் கான் இன் 6 monthsலேயே போயிருக்காங்க. போனதுனால தான் அந்த டியூப் பிளாக் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் வந்து அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதனால் வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஒன்லி. பட் இதெல்லாம் பார்க்கறதுனால தான் மேபி அவங்களுக்கு வந்து எவ்வளோ இயர்லியராக போய் செக் பண்ணியும் சம் இயர்ஸ் ஆனாலும் ப்ரெக்னென்சி ஆகாதப்போ அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்படி இருக்கும், சொசைட்டியில் வந்து பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயம் வர்றதுனால நிறைய பேர் வந்து சீக்கிரம் போய் பார்க்கணுன்னு நினைப்பாங்க.
அது வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா முன்னெல்லாம் வந்து 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆனாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கே போக விட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணால் வரும்னு சொல்லிட்டு அரௌண்ட் 35-40 இயர்ஸ் மேலே தான் அப்படின்னா என்னென்னு டெஸ்ட் பண்ணவே வருவாங்க. பட் நவடேஸ் பிகாஸ் ஆஃப் இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து இப்போ சொல்லிடுறாங்க, ஏன் இன்னும் ஆகலை, சீக்கிரம் போய் பார்க்கலாம் இல்லை அந்த மாதிரி. அதனால் சீக்கிரமாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, டயக்னோசிஸ் பண்ண முடியுது. பட் ப்ராப்ளம்ஸும் அதிகமாகிட்டே வர்றதுனால, இன்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால அது சீக்கிரம் வந்தாலுமே சம்டைம்ஸ் இது வந்து டைம் எடுக்குது. அதனால் அது வந்து சீக்கிரம் வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி டியூப் பிளாக் இருந்திருக்கு. டியூப் பிளாக் இருந்த உடனே இமீடியட்டாக வந்து பிளாக் எடுத்திருக்காங்க. எடுத்து 2-3 மந்த்ஸ் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குதுன்னா உடனே ஐவிஎஃப் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்சி ஆயிருந்திருக்கும். லேட் ஆக ஆக என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அன்டயக்னோஸ்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்லோலி மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாயிரும். ஸோ அது மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து கரெக்டான ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போயிட்டு நம்ம அந்த கவுன்சிலிங் எடுத்துக்கணும். ஐயோ இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்களே, இப்போ தான் போகணும்னு நினச்சி ஆன்சைட்டி இருக்குது, அதனால தானே ஏர்லியராகவே வர்றாங்க. பட் வந்த உடனே இதுதான்மா டயக்னோசிஸ், சீக்கிரம் அந்த மேஜர் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படும்ன்றவங்களுக்கு சொன்னோன்னா அப்போ யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து அட்லீஸ்ட் எங்கிறதா இருக்கும்போது ப்ராப்ளம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா இமீடியட்டாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் வந்துடும். பட் ஐயோ இப்போ தான் 6 மாதம் தான் ஆச்சு, 1 இயர் தான் ஆச்சு, வெயிட் பண்ணி பண்ணலான்னு சொன்னேன்னா அது லேட் ஆக ஆக இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடும் ஒரு சில பேருக்கு. ஓகே ஃபைன். ப்ராப்பர் கைடன்ஸோட எது ஒன்றுமே பண்ணுறது கரெக்டான விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆஃப் அன் ஹவர்லாம் நிறைய பேர் கால் பண்ணாங்க, நிறைய விதமான கேள்விகளுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ. பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். பிரேக்குக்கு முன்னாடி இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேன்சர் எதனால் வருது, கேன்சர் பற்றின பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் துரைமாவளவன் வந்திருக்காரு. ஹலோ சார். ஜென்ரலாக இப்போ எல்லாரையுமே பயம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா கேன்சர். இது கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி கேன்சர் வந்துருச்சுன்னா இறந்துருவாங்க, ரொம்ப ரொம்ப உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ கேன்சர் கியூரபிள், கேன்சருக்கு அப்புறமா ஒரு லைஃப் இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இருந்தாலும் பல பேருக்கு பல விதமான பயங்கள் இருக்குது. கேன்சர் எதனால் வருது, ஏதாவது ஒரு பேசிக் சிண்ட்ரோம் இருக்கா? இல்லை, கேன்சர் வந்து முக்கியமான 2 ரீசன். ஒன்று லைஃப் ஸ்டைல், செகண்ட் வந்து ஜெனட்டிக். சரிங்களா? நமக்கு வர கேன்சருங்களில், இந்தியாவில் வர கேன்சரில் முக்கால்வாசி வந்து ஜெனட்டிக் கேன்சர்ஸ். அதே போல் வந்து லைஃப் ஸ்டைல் இருக்கிற கேன்சர்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா லங் கேன்சர், ஹெட் அண்ட் நெக், மவுத் கேன்சர் எல்லாமே. லங் கேன்சர் பிகாஸ் ஆஃப் த ஸ்மோக்கிங் ஹேபிட். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மோக்கிங் ஆஸ் வெல் அஸ் இந்த பான் ஷோவிங். இது ரெண்டும் வந்து முக்கியமான லைஃப் ஸ்டைல் ஃபேக்டராக இருக்குது. நம்மளுடைய கேன்சர் இன்சிடென்ஸ் அதிகமாகுது. இதை தவிர மற்ற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு ஏன் லங் கேன்சர் வருது, பெண்களுக்கு ஏன் மற்ற வாய் புற்றுநோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜெனட்டிக். உடம்புல இருக்கிற ஜீன் வந்து சடனாக வந்து மியூட்டேஷன் ஆகும்போது அதுக்கு வந்து ரீசன் வந்து இன்னும் க்ளீனாக தெரியல. ஒரு சில மியூட்டேஷன் நம்ம சொல்கிறோம் ரீசன்ஸு, பட் வெளிப்படையான காரணம் எதுவும் இல்லாமல் மியூட்டேஷன் ஆகும்போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமானது மக்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா, கேன்சரை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். ஆரம்பத்தில் வாய் புற்றுநோய் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். வாய் புண்ணு இருக்குது, 2 வாரத்தில் ஆறலை அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு தெரியணும். மார்பகத்தில் கட்டி இருக்குது, இல்லை மென்சஸில் நின்ன பிறகு தீட்டுப்படுது, இல்லை வெள்ளப்படுது அப்படின்னா உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து காலம் போக தள்ளி போடாமல், அது முக்கியமாக வந்து வலி இல்லை அதனால் நான் வந்து டாக்டரை பார்க்கல அப்படின்னு சொல்லாமல் உடனடியாக டாக்டர்கிட்ட பார்த்தோன்னா ஏர்லி ஸ்டேஜில் கேன்சர் டிடெக்ட் பண்ண முடியும் அண்ட் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர் ஆன் கால். ஓகே ஃபைன் டாக்டர். பல பேர் வந்துட்டு சின்ன சின்ன கட்டிகள் வரும்போது கூட இது கேன்சராக இருக்குமோன்ற பயம் இருக்குது. ஒரு சிலர் பெரிய பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு சின்ன கட்டினை விட்டுறது தப்பா, இல்லைனா சின்ன சின்ன விஷயங்களும் பூதாகரமாக்குறது? அதாவது சின்ன சின்ன விஷயம் பூதாகரமாகும் போது எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ மார்பகத்தில் ஒரு கட்டி வருது, அது சின்ன வயசில் வருது. ஒரு 20 வயசு பொண்ணுக்கு ஒரு மார்பக கட்டியோ 40 வயசு பொண்ணு வர லேடிஸ்க்கு வர மார்பக கட்டிக்கு வித்தியாசம் இருக்குது. 20 வயசு பொண்ணுங்களுக்கு முக்கால்வாசி வந்து பெனைன் டிசீஸ் தான் இருக்கும். அதாவது சாதாரண கொழுப்பு கட்டி ஃபைப்ராய்டினோமா சொல்கிறது, அதுதான் வந்து காமனஸ்ட். அது 40 இயர்ஸுக்கு மேலே போகும்போது ஃபைப்ராய்டினோமா வந்து ஈஸ்ட்ரோஜன் டிபெண்டன்ட். ஹார்மோன் இல்லாத லேடிஸ்க்கு வரும்போது வந்து அது மோஸ்ட்லி கேன்சராக இருக்க வாய்ப்புண்டு. ஆனால் சின்ன வயசில் கேன்சர் வரக்கூடாதுன்னு கிடையாது, அதே போல் வயசானவங்களுக்கு ஃபைப்ராய்டினோமா வரக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக டாக்டரை பார்த்துறது நல்லது. சாதாரண கொழுப்பு கட்டியாக இருக்கும், நம்ம பாட்டு விட்டுருவோம்.
அது வந்து இப்போ கண்டுக்காமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் சின்ன கட்டிக்கோ வந்து டாக்டர் ஒரு பார்த்து அவர் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகும் திருப்பி ஒரு 4 டாக்டரை பார்க்கறது, அந்த வந்து என்ன சொல்கிறது, கேன்சர் பற்றி ஒரு அவர்ஷன், ஒரு பயம் வந்துடுச்சு, ஒரு ஃபோபியா வந்துடுச்சு மக்கள்கிட்ட. ஸோ அது இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நான் ராஜலட்சுமி சென்னையிலேருந்து பேசுகிறேன். ராஜலட்சுமி, உங்கள் ஏஜ் என்னம்மா? 27 ஆயிருக்கு. ஆக்சுவலாக நான் இப்போ 7 months ப்ரெக்னென்சியில் இருக்கேன். ஓகே ஃபைன். டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாமா? ஓகே ஓகே. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் செஸ்ட்டுக்கு இங்கே சைடில் கட்டி மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. சரிங்க. நாங்கள் போய் கேன்சர் இன்ஸ்டியூட் போய் செக் பண்ணிட்டோம், எதுவும் கட்டி எதுவும் இல்லை, கேன்சர் கட்டிலாம் இல்லைன்னாங்க. சரிங்க. அது ஒரு 3 yearsக்கு முன்னாடி அதை ஒரு வேர் மாதிரி அதுல இருந்து சின்னதா வந்துச்சு, ஒரே பிளட்டா வந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வந்துச்சு. ஓகே. ஆனா இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு, பெயின் எதுவுமே இல்ல. அது அப்படியே விடலாங்களா, அது எதுனா ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்களா? இல்லை, இப்போ 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரிங்க. நீங்கள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் அப்படின்னு இருக்குங்க, அந்த மேமோகிராம் மட்டும் எடுங்க. கட்டி இருக்கான்றது க்ளீனாக தெரியும். இன்னொன்று வந்து டக்டல் பேப்பிலோமா இல்லை வந்து ஃபைப்ரோ அடினோசிஸ், இது போல வந்து நிப்பிளில் வந்து செக்ரீஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். கொழுப்பு கட்டி வந்து கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இருந்தாலும் வந்து கட்டி பெருசாகுதான்னு மட்டும் ரெகுலராக மந்த்லி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே தான் இருக்கு, 4 years அப்படியே தான் இருக்கு. அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா மோஸ்ட்லி. நீங்கள் எதுக்கோ வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் வருஷம் பண்ணி கட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இதில் தன்மையில் இருக்குன்றதை வந்து ரெகுலர் செக்கப்பில் மட்டும் இருந்துங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டவுட்டாக இருக்குன்னா அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். டெலிவரி ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரிக்கு வந்து பிளான் பண்ணிடலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் மதுரையிலேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன் மேடம். லக்ஷ்மி, உங்கள் ஏஜ் என்ன லக்ஷ்மி? என்னோட ஏஜ் 26 மேடம். ஆனால் நான் ஆக்சுவலாக கேட்குறது என்னோட அம்மாவுக்கு நான் கேட்கணும் மேடம். ஓகே ஃபைன், பரவாயில்ல லக்ஷ்மி, நீங்கள் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஓகே சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு 47 வயசு ஆகுது டாக்டர். சரிங்க. அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் வந்து பெருசா இருக்கு, அதனால கர்ப்பப்பை சுற்றி கட்டிகள், நீர் கட்டி, அதாவது ரத்த கட்டிகள் இருக்கு அப்படின்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்ததுல டாக்டர் சொன்னாங்க அப்படி. ஓகே. அதனால இப்போ ஒரு 6 மாசமா என்ன பண்றாங்கன்னா மருந்து அதை மாத்திரை, குட்டி குட்டி மாத்திரையா ஹார்மோன் மாத்திரைன்னு சொல்லி ஒரு கொடுக்குறாங்க. அதை டெய்லிக்கும் காலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சாப்பிடும் போது மட்டும் அந்த வயிற்றுல அந்த பெயின் இல்லை, பீரியட்ஸ் வரும்போது அந்த பெயின் எதுவுமே இல்லை. ஓகே. இந்த மாத்திரை வந்து கண்டினியூஸா 6 மாசம் தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆனா அதுக்கும் மீறி எதுவும் பிரச்சனைனா நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால அம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கு, 6 மாசமா அந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடணுமா, இல்ல அந்த சாப்பிடாம இருந்தா கரெக்டா அந்த வலி வந்துருது டாக்டர். அந்த வலி வந்து ரொம்ப நேர்கால வலியை விட ரொம்ப ரொம்ப அதிகமா வலி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 47 வயசுல வந்து பீரியட்ஸ் வந்து நிற்கிற டைமுங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியன் லேடிஸ்க்கு வந்து 40 to 50 இயர்ஸில் வந்து பீரியட்ஸ் நிற்கும். ஸோ அந்த பெரிமெனோபாசல் ரேஞ்சில் வந்து பேஷண்ட் வில் ஹேவ் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங் இருக்கும். யூட்ரஸுடைய எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் திக்கன் ஆகும். இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் சேஞ்சஸ். அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் 2 ஹார்மோனில் வந்து ஒன்று குறையும், ஒன்று வந்து அதே நார்மலில் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்னால அந்த திக்கனிங் வருது. திக்கனிங் இருக்கும்போது அதிகமாக ப்ளீடிங் போகும், இது போல் பெயின் எல்லாமே வரும். இது எல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த பெரிமெனோபாசல் ரீஜனில். பட் எம்ஆர்ஐல வந்து ஏதோ அப்நார்மல் ஃபோக்கஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு டிஎன்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்க சார்? பண்ணிட்டு தான் அம்மாக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டு தான் அது கர்ப்பப்பை வாயு உங்களுக்கு பெருசா இருக்கு, ரத்த கட்டிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டியா ப்ளீடிங் வரும்போது அப்படி கட்டி கட்டியா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அம்மாவுக்கு பயமா இருக்கு. என்னன்னா அந்த மாதிரி இருந்தா எடுக்க வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த மருந்த 6 மாசம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஹார்மோன் மாத்திரை சாப்பிடுறதுனால எதுவும் பிரச்சனை வராதுல்ல டாக்டர்? அதுதான் அவங்கள்ட்ட. இல்லை, அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒஜிஷியன் கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் உங்கள் கைனக் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஏன்னா இது வந்து பியூர்லி கைனக் ப்ராப்ளம். நான் என்னுடைய இது என்ன சொல்கிறேன்னா, கேன்சர் ரிலேட்டட் வந்து இருக்கிற வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் டவுட், சிவியர் ப்ளீடிங், ஹார்மோனலில் வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னும்போது ஒரு டிஎன்சி பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. டிஎன்சி பண்ணி அது வந்து ரூல் அவுட் பண்ணிவிடுவாங்க. என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்றது பார்க்குறதுக்கு டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ப்ளீடிங் கண்டினியூஸாக நிற்கலை, இந்த பெயின் குறையலை அப்படின்னும் போது யூ கேன் ஆஃபர் சர்ஜரி. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இது வந்துட்டு ஒரு ஹார்மோனல் இன்பேலன்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குது. தொடர்ந்து பல நேயர்கள் கிட்ட பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல்.
அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். கேன்சரை பத்தி பல விஷயங்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்னொரு நேர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, இது டாக்டர் ஆன் கால். உங்க பேர் என்ன? மேடம் நாங்க திருச்சில இருந்து பேசுறோம் மேடம். செல்வி மேடம். செல்வி, உங்க ஏஜ் என்னம்மா? 25 மேடம். என் பையனுக்கு கேட்கணும் மேடம். அப்படியா? ஓகே, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசுங்க செல்வி. சொல்லுங்க. ஹலோ சார், என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுதுங்க சார். அவனுக்கு வந்து நெஞ்சு பகுதியில வந்து சார் சின்ன சின்ன கட்டியா இருந்ததுங்க சார். சரிங்க. அவங்க வந்து இது வந்து கேன்சர்லயே வந்து எல்சிஹெச்னு சொன்னாங்க சார். எல்சிஹெச்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார், எல்சிஹெச்னு சொன்னாங்க சார். சரிங்கம்மா. ட்ரீட்மெண்ட் வந்து 1 இயர் பண்ணாங்க சார். வின்பிளாஸ்டின்னு சொல்லிட்டு மருந்து போட்டாங்க சார். ஓகேங்கம்மா. இப்ப நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் பெட் சிடி ஸ்கேன் எடுத்தாங்க சார். கழுத்து பகுதியில வந்து சின்ன சின்ன நெருக்கட்டி மாதிரி இருக்கு, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சார். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 3 மாசம் வெயிட் பண்ணி 3 மாசம் கழிச்சு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க சார். சரிங்கம்மா. அதாங்க சார், ஒன்றும் பின்னாடி எதுவும் பண்ணாது இல்லைங்க சார். இல்லம்மா, இது 1 வருஷம் கழிச்சு வந்து இப்போ கழுத்துல வந்து சின்ன சின்ன கட்டி வந்திருக்கு. இல்லைங்க சார், 1 வருஷம் பெருசா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு சார். பண்ணிட்டு உடனே பெட் சிடி ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே இது போல இருக்குங்களா? ஆமாங்க சார். இப்ப நெஞ்சு பகுதியில இந்த சின்ன சின்ன கட்டிலாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க சார். சரிங்கம்மா. இருந்தாலும் கழுத்து பகுதியில இருந்து சின்ன சின்னதா இருக்க மாதிரி தெரியுது, அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயாப்சிக்கு பண்ண முடியாது, சின்ன சின்ன கட்டி மாதிரி தெரியுதுனால பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் 1 இயர். 3 மாசத்துக்கு ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் கழுத்துக்கு மட்டும் எடுத்து பார்க்கலாம் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது ஒன்றும் பண்ணாது இல்லைங்க சார். இப்போ காய்ச்சல், உடம்பு எதனா இருக்குங்களா? உடம்பு வெயிட் குறையிறது? சார் நல்லா ஆக்டிவிட்டியா இருக்காங்க சார், நல்லா சாப்பிட்றாங்க சார், நல்லா விளையாடுறாங்க சார். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இது மோஸ்ட்லி வந்து சின்ன வயசுல வரக்கூடிய ஒரு வகையான பிளட் கேன்சர் அது. பட் வந்து முக்கால்வாசி வந்து குணமாயிடும். சரிங்களா? 70-80% பேருக்கு வந்து கண்டிப்பாக குணமாயிடும் மருந்து மாத்திரை இதெல்லாம் கொடுக்கும்போது. அப்படி இல்லைன்னா நோயை கட்டுப்படுத்தியாவது வைக்கலாம். பட் அவங்க என்ன ஸ்டேஜ்ன்றது எனக்கு க்ளீனாக தெரியல. முதல்ல டிசமினேட்டடாக இருந்ததா இல்லை ஒரே லோக்கலில் இருந்ததான்றது எனக்கு க்ளீனாக தெரியல. நீங்கள் இப்போ வந்து பெட் ஸ்கேனில் வந்து கழுத்தில் இருக்கிற சின்ன சின்ன நரிக்கட்டிகள் பெருசாக இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. பெருசா இல்லைங்க சார், சின்ன சின்னதாக இருக்குங்க. அதுதான், அது வந்து பெட் ஸ்கேனில் தெரியுது. சரிங்களா? பெட் ஸ்கேனில் வந்து அப்டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்யூவி அப்டேக். அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாத போது வந்து அது டவுட்ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது. சரிங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல ஆகாரம் கொடுங்க, சத்துள்ள சாப்பாடு கொடுங்க, உடம்பு நியூட்ரிஷன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு எதனா இன்ஃபெக்ஷனாக இருந்தால் கூட அது வந்து ஃபுல்லாக சரியாயிடும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள். ஆனால் பட் ரெகுலர் செக்கப்பில் மட்டும் இருக்கணும். 3 மாதம் கழிச்சு டாக்டர் வர சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். சரிங்களா? ரெகுலர் செக்கப் இருங்க, எந்த இது பிரச்சனையும் வராது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் பேஷண்ட் பேர் வந்து கிரிஜா. ஓகே ஃபைன், நீங்கள் தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். ஹலோ, பேஷண்ட் பேர் கிரிஜா மேடம். சொல்லுங்க சார். Doctor, actually the patient's got T-cell lymphoma. Okay. Now they found that the thyroid gland on the right thyroid gland is enlarged. Okay. So what is the kind of treatment, doctor, it is now? Whether the patients after chemo lymphoma treatment munjona thyroid gland treatment kudukunuma? இல்ல இப்போ தைராய்டு கிளாண்ட்ல வந்து பயாப்சி பண்ணாங்களா? இல்ல, பயாப்சி பண்ணல. the ultrasound is taken, it's enlarged சொல்றாங்க. இல்ல, அல்ட்ராசவுண்ட்ல வந்து வெறும் டிஃப்யூஸ் என்லார்ஜ்மெண்டா, நாடுலர் என்லார்ஜ்மெண்ட், அது நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு தைராய்டு என்லார்ஜ்மெண்ட்ல. ஏன்னா தைராய்ட்லயே வந்து லிம்போமா வரலாம். ஓகேங்களா? தைராய்ட்லயே லிம்போமா வரலாம். லிம்போமா கேன் இன்வால்வ், வெளியே இருக்கிற லிம்போமா வந்து கேன் இன்வால்வ் த தைராய்டு. ஸோ வெறும் என்லார்ஜ்மெண்ட் மட்டும் வச்சு சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஃபீமேலுக்கு வந்து தைராய்டு என்லார்ஜ்மெண்ட் வில் இஸ் காமன். ஸோ தைராய்டு ஸ்வெல்லிங் வர்றது வந்து ரொம்ப காமன். அது 90% சாதா ஸ்வெல்லிங்காக தான் இருக்கும். 10% வந்து இட் கேன் கோ ஃபார் கேன்சராக இருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து அது என்னன்றதை வந்து தைராய்டு ஸ்வெல்லிங் முதல்ல பயாப்சி பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அது பெனைன் ஸ்வெல்லிங்கா. எதுங்க? தைராய்டுக்கு எஃப்என்ஏசி வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தாங்க. 2-3 டைப் இருக்குது தைராய்டு கேன்சர்ஸில். அது ஒரு சிலது தான் வந்து எஃப்என்ஏசியில் வந்து க்ளீனாக தெரியும். இப்போ லிம்போமாவாக இருந்தால் கூட எஃப்என்ஏசியில் தெரியறது வந்து கஷ்டம். ஒரு சின்ன பிட் ஆஃப் டிஷ்யூ பயாப்சி எடுத்தால் தான் வந்து லிம்போமா வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பயாப்சி பண்ணுறது நல்லது. இல்ல, பயாப்சில லிம்போமா இஸ் கன்ஃபார்ம் டாக்டர். ஷீ இஸ் ஆன் கீமோ நவ. நான் சொல்றது தைராய்டுக்கு. தைராய்டுல அப்ப என்லார்ஜ் ஆயிருந்துச்சு. ஸோ விட அல்ட்ராசவுண்ட் பார்த்தா என்லார்ஜ் இருந்துச்சு. ஓகே. ஸோ ரொம்ப பயமா இருக்கு, வேற தைராய்டு கேன்சர் கூட இருக்கலாமா இல்லையா? ஸோ அது மாதிரி இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் லிம்போமா கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தைராய்டில் இருக்கிற ஸ்வெல்லிங் வந்து அது வந்து சாதா கட்டியா, இல்லை தைராய்டு கேன்சரா, இல்லை லிம்போமாவா? ஓகே. சரிங்களா? எதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயாப்சி எடுத்தால் தான் கன்ஃபார்ம். லிம்ஃபோனோட பற்றி இருந்துச்சு. லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் இன் தி தைராய்டு கிளாண்ட் ஆல்சோ.
சரிங்க. But now there is no enlargement. She's on chemo almost for 4th chemo முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. பட் ஸோ எங்களுக்கு பயமா இருக்கு, சரி இந்த தைராய்டு கூட கேன்சர் வந்திருக்குமா? ஸோ வி ஆஸ்கிங் தி சஜஷன் ஃப்ரம் யூ. அதுதான் சொல்றேங்க, தைராய்டு வந்து நீங்கள் அல்ட்ராசவுண்டில் ஸ்வெல்லிங் இருந்து அது பயாப்சி கன்ஃபார்ம் பண்ணாதான் அது வந்து தைராய்டு கேன்சரா இல்லை சாதா கட்டியான்றதை சொல்ல முடியும். சரிங்களா? வெரி நைஸ் டாக்டர், வெரி நைஸ். ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கங்க, என் பேர் பிரியா. நான் துபாயிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே பிரியா, நீங்கள் டாக்டர் கிட்ட கண்டினியூ பண்ணி பேசலாம். சொல்லுங்க மேடம். டாக்டர், எனக்கு 37 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்க. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. லாஸ்ட் மந்த் பீரியட் முடிஞ்ச பிறகு எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. ஸோ டாக்டர் என்ன பண்ணாங்க, ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது, பேப்ஸ்மியர் எடுத்து பார்க்கணுன்னு எடுத்தாங்க. சரிங்க. எடுத்ததுல யூட்ரஸ்ல தான் இன்ஃப்ளமேஷன் இருக்கு, மற்றபடி எல்லாம் நார்மல்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகே ஓகே. ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க 7 days. சரிங்க. அது முடிஞ்ச பிறகு நார்மலா இருக்கு. இப்போ சரிங்க. பீரியட் கூட இர்ரெகுலரா இருக்கு. ஸோ டாக்டர் சொல்றாங்க 3 months நீங்க ஹார்மோன் டேப்லெட் எடுங்க, 28 days டேப்லெட். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி. நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன், இத மாதிரி இருந்தா வந்து கேன்சர் ஆகும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு வேக்சின் இருக்கு, வேணா போட்டுக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? அதாவது ரெண்டு புரிஞ்சு உங்களுக்கு 2 ப்ராப்ளம். ஒன்று பிசிஓடி நீங்கள் யோசிக்கிறீங்க, ஒன்று வந்து அந்த சர்விக்ஸ்ல இருந்து வர டிஸ்சார்ஜ் யோசிக்கிறீங்க. சரிங்களா? பிசிஓடி வந்து கேன்சராக வரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அது ஒன்று புரிஞ்சுங்க. சரிங்களா? இந்த சர்விக்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அது என்ன டைப் ஆஃப் அந்த பேப்ஸ்மியரில் வந்து டிஸ்பிளேஷியா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு SIN 1, 2, 3 அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. SIN 1, 2 வந்து வெறும் இன்ஃபெக்ஷன், அது மாத்திரை மருந்தில் சரி பண்ணிடலாம். SIN 3 இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், ஏன்னா அது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 37 வயசாக இருக்குது, கல்யாணம் ஆகி வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும் உங்களுக்கு, இல்லைங்களா? ஆமாம். ஸோ இந்த வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வேக்சின் அப்படின்றது வந்து பேப்பிலோமா வைரஸ் வராமல் தடுக்கிறது. எனக்கு சர்விக்ஸ் கேன்சரில் 80% கேன்சர் வந்து இந்த பேப்பிலோமா வைரஸ்னால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வராமல் தடுக்கணும்னா நீங்கள் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே வேக்சின் கொடுத்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அஃபிஷியல் கைட்லைன்ஸ் படி வந்து நம்ம ஊரில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் வெஸ்டர்ன் இதில் வந்து பிஃபோர் ஃபஸ்ட்டு செக்ஷுவல் என்கவுண்டருக்கு முன்னாடி வந்து வேக்சின் கொடுக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ 12லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களுக்கு வேக்சின் கொடுக்கறது தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேக்சின் கொடுக்கலாமான்னு கேட்டிங்களா, கொடுக்கலாம், பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, நாங்கள் திருப்பூர்லேருந்து சரண்யா பேசுகிறேங்க. சரண்யா, உங்கள் ஏஜ் என்னம்மா? 24ங்க. யாருக்காக கேட்க போறீங்க சரண்யா? குழந்தைக்காக கேட்க போகிறேன். ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட பேசுங்க சரண்யா. சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், பையனுக்கு இப்போ 3 ஏஜ் ஆச்சுங்க. சரிங்க. இப்போ ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி கேங்க்ரீனோலோபாஸ்ட்ரம் அப்படின்னு ஒரு 7 சென்டிமீட்டர் கட்டி வெளியே எடுத்தாங்க. எங்க கேங்க்ரீனோ? கேங்க்ரீனோலோபாஸ்ட்ரம். புரியலைங்க. கேங்க்ரீனோலோபாஸ்ட்ரம் எடுத்தாங்க சார். இல்ல, எந்த பகுதி எடுத்தாங்க? கேங்க்ரீன் வயிற்றுக்கிட்டீங்க சார், கிட்னிக்கும் கல்லீரலுக்கும் சென்ட்ரல் நடுவுலிங்க. கேங்க்லியோ நியூரோமா? ஆமாங்க சார். ஓகேங்க, கேங்க்லியோ நியூரோமான்னு எடுத்தாங்க. ஓகேங்க. ஆமாங்க சார். அதுக்கு இப்போ 16 கீமோ கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். அது எப்படிங்க கொடுத்தா க்யூர் ஆகுங்களா? அதாவது உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னு சொன்னாங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க சார். ஓகேம்மா, அப்போனா ஒன்றுமே பயம் கிடையாதும்மா. சரிங்களா? அந்த 16 கீமோ கரெக்டாக கொடுக்கணுங்களா? கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் 100% அந்த கீமோ கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து க்யூரை வந்து நம்ம நிச்சயப்படுத்த முடியும். சரிங்களா? சரி. குழந்தைங்களுக்கான கேன்சர் வந்து 90% குணமாயிடும், 10% வந்து கொஞ்சம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. பட் நம்ம அந்த 90% விட்டுறக்கூடாது. ஸோ முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி ப்ளஸ் கீமோதெரப்பி. அது கண்டிப்பாக 100% கொடுத்துருக்கணும். க்யூரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எது? சர்ஜரி க்யூரா பண்ணிட்டாங்க, இருந்தாலும் கேன்சருக்கு மெச்சூர் ஆகலன்னு தான் சொன்னாங்க டாக்டருங்க. இல்லைம்மா, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் கண்ணுக்கு தெரியாத இது வந்து மைக்ரோ மெட்டாஸ்டசிஸ் வந்து பிளட்ல சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அது பின்னாடி போய் லங்கு, லிவர், போனில் போய் செட்டில் ஆகி அப்புறம் திரும்பி வரும். சரிங்களா? அந்த ரிலாப்ஸ் வந்துருச்சுன்னா இட் வில் பி ஸ்டேஜ் 4. அது வந்து நம்ம குணப்படுத்த முடியாது. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து சர்ஜரி பண்ணி வெறும் கேங்க்லியோ நியூரோமாவாக இருந்தால் அவங்க வந்து சர்ஜரி மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஏதோ ஹை ரிஸ்க் ஃபியூச்சர் இருக்குது.
சரிங்களா? பின்னாடி வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் கீமோதெரப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. சார் இவ்வளோ நேரம் நிறைய பேர் கேன்சர் சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ஓகே, இன்னைக்கு வந்து 2 டாக்டருமே 2 விதமான கேள்விகள் கேட்டிருந்தோம். 2 விதமான கேள்விகளுக்குமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.